அதாவது டீ போட்டு கொடுத்தது எல்லாம் கோயில் கூட வில்லு பாட்ட பாக்கணும் தான் டீ போட்டு கொடுத்தாங்க. டீயை குடிச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு கதை விடக்கூடாது, எல்லாம் வில்லு பாட்ட தான் பாக்கணும். டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு கதை கேட்டுதான் இருக்காங்க. கேட்டுதான் இருக்காங்களோ? அப்படியா? இருந்தாலும் இந்த உக்ரேஷனை பாக்குறேன், இந்த குழந்தைய தேவையானவள் சுரையாடி இருக்கேன். சரி, அந்த கஞ்ச பாத்திரத்தை எடுத்து பார்த்தாலக்கா ஒரு பெட்டகம் இருக்கிறது பாரு. பெட்டியா? கண்டாலே கஞ்சே பாத்திரத்தையோ கையால் பிடிப்பாளா கையால் விடுப்பாளா தந்திரமாக திறந்து பார்க்கின்றான். உள்ள அழகான ஒரு ஆண் குழந்தை. எப்படி இருக்கும்? நமக்கோ வெகு காலமாக குழந்தை இல்லை. சரி, இரவிலே கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு சரி தக்க வாலிப பிராயத்தில் கண் பார்வை கிடைத்தால் உலகத்தில் உள்ள கண்காட்சிகளை எல்லாம் எப்படி கண்டு களிப்பாரோ? பிறவையிலே கால் நடக்க முடியாத ஒருவனுக்கு தக்க வாலிப பிராயத்திலே கால் நடக்க முடிந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நம்ம முருகேசனை போலதான் ஓடுவான், எங்க ஓடலாம் எங்க போகலாம். அதாவது ஆட்டுக்குட்டியை தொலைச்சவனுக்கு ஆட்டுக்குட்டி கிடைச்ச எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி, அது மாதிரி சந்தோஷம் அவனுக்கு. பேரானந்தம் கொண்டார். மாறிகையில் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார். குழந்தையை ஏந்தி கையிலெடுத்து இடது கண்ணத்திலே முத்தமிட்டார். வாத்திரத்தில் வந்த காரணத்தினால் கஞ்சன் என்ற திருநாம பெயரை சொல்லி வளர்த்து வருகிறார்கள். நாளையிலே கஞ்சன் மாறி கம்சனாக அழைக்கப்படுகிறார். அன்னைக்கெல்லாம் பேருக்கு ரொம்ப பஞ்சங்க, வாயில வந்ததெல்லாம் பேரை வச்சிருவாங்க. சுப்பம்மா, மாரியம்மா, ராசாந்தி இப்படி இருக்க அமையா நான் போக போக வயது 7 வயது கிடைக்கிறான். 7 வயது ஆகக்கூடிய சமயத்திலே குருகுலத்துக்கு அனுப்புகின்றார்கள். போனா படிப்பானா? அவனும் படிக்க மாட்டான், படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான். அதானே நீ வாழு, இல்லன்னா பிறரை வாழ விடு. சரி, இல்லன்னா நீ செத்துரு. இது நல்ல யோசனை. நீயா இருக்கணும். ஆமா, உனக்கு உன் பேர்ல உனக்கு நம்பிக்கை வரணும். அப்புறம் தும்பிக்கை தானாக முளைத்து விடும். இதைத்தான் அன்னைக்கு சொல்லி வச்சாங்க பெரியவங்க. எப்படி? இந்த புத்தியில மொத்தம் 3 புத்தி உண்டுக்கா. அப்படியா? முன்னாடி பாட்டு பாக்குறவங்க கேட்டுக்கிடுங்க. ஆமா, அதாவது புத்தியில 3 புத்தி. ஒண்ணு வந்து கற்பூர புத்தி, இன்னொன்னு கறிக்கட்ட புத்தி, இன்னொன்னு வாழைமட்ட புத்தி. விவரத்தை சொல்லுப்பா. கற்பூர புத்தின்னு சொன்னா கற்பூரத்தை தீ வச்சு என்ன செய்யும்? கப்புன்னு பிடிச்சிடுவோம்ல. அப்படி வாத்தியாரு சொல்ல முன்னாடியே கப்புன்னு பிடிச்சிக்கிடுவான். சரி, இன்னொரு புத்தி இருக்கு, கறிக்கட்ட புத்தி. அது என்ன புத்தி? அது நம்ம முருகேசனை போல. அதாவது கறிக்கட்டையில தீய வச்ச உடனே பிடிக்காது, அப்படியே ஊத மெதுவா பிடிக்கும். சரி, அது போல வாத்தியார் சொல்லி கொடுத்தா உடனே ஏறாது. வாத்தியார் சொல்லுவாரு, ஓட்டாங்கனி குறுக்கவா போகுது, சொல்ல சொல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். சரி, இன்னொரு புத்தி இருக்கு, வாழைமட்ட புத்தி. என்னது? வாழைமட்டையில எவ்வளவுதான் தீய வச்சு ஊதுனாலும் தீ பிடிக்குமா? பிடிக்காது. அதான் தம்பி, உனக்கு இருக்கு மூளை, புகைதான் வரும். அது போல இந்த கம்சனுக்கு வந்து கற்பூர புத்தி. சரி, அவனும் படிக்க மாட்டான், படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டான். கிள்ளி வைக்கிறது, ஆமா, அப்படி அடிக்கிறது. பெண் குழந்தைகளை பார்த்தா விட மாட்டான். எல்லாரும் சொல்றாங்க, எப்பா இவன் யாருக்கு பிறந்த குழந்தையோ நாட்டிலே வந்து இவ்வளவுக்கு அவ்வளவு அதிகாரமான சொந்த நாட்டவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசிக்கிறான், அப்படின்னா நமக்கு இந்த ஊர் இல்லையா? அப்பதான் அவனுக்கு வள்ளுவர் சொன்ன அந்த குரல் ஞாபகம் வருது. வள்ளுவர், ஆமா, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடி பாட்டு.
ஒரு தடவை தீய வச்சு சுட்டா கூட அந்த புண்ணு ஆறி போயிரும் ஒரு 2 வாரத்துல. என்ன பேசுறோம் யாரை பற்றி பேசுறோம்னு தெரியணும். ஆனா ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, செத்தாலும் மறக்காது அந்த வார்த்தை, நிச்சயமா மறக்காது. அதனால ஒரு வார்த்தையை பேச முன்னாடி நன்கு யோசித்துதான் பேச வேண்டும். சரி, நமக்கு இந்த ஊர் இல்லையா இல்லையா, ஆணையரசன் திருத்தேவி நமது அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை அல்லவா பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியே கால் போன போக்கிலே வருகின்றான். நாம் இருக்க கூடாது என்று என்ன சொல்லி மாற்று நாடு வருகிறான் அந்த கம்சன். மறுபடி அங்கே உள்ள அண்ணாவியாக வசதிவரானவர் அரசியலங்குமார்களுக்கு ஓசி கல்வி படிச்சு கொடுக்கிறார். அப்ப அன்னைக்கு அன்னைக்கு வந்து இலவசம்னு சொல்லி பார்த்தா கல்வியும் மருத்துவம் தான் இலவசமா கொடுத்தாங்க. அதை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஆமா, பக்கத்திலே அழைத்தார். ஆமாய்யா, அவனுக்கு வேண்டிய வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். சரி, அவனுக்கு வயசு 18 வயது ஆகிறது. ஆமா, 18 வயதிலே சிங்கமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அந்த சரசங்க நாட்டில் வந்து கர்ஜனை போடுகின்றான். அவனோடு எதிர்த்து போராடி சிங்கவாகனனை வெற்றியடைந்து இந்த சதாசனுடைய மகளையும் திருமணம் முடித்தார். அவையா, திருமணம் முடித்து மதுரை என்பதைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். கூடவே அண்ணாவியாக வசதி வரை அழைத்து செல்கின்றார். மதுரை வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்தவர் நம்ம குருநாதன் தானே என்று அழைத்து வந்தார். சரி, அதாவது மதுரையை 2ஆக பிரித்தான். வட மதுரையை கம்சன் ஆண்டு வருகின்றான். தென் மதுரையை வசதி வரைக்கும் பட்டம் சொல்லி வைக்கின்றான். அங்கே உள்ள குடிமக்கள் எல்லாம் வேட்டை பயிர்வச்சுகள் எல்லாம் போட்டு பலனெடுக்கக்கூடிய காலத்தில் வனவிலங்குகள் எல்லாம் வந்து அழைத்து நாசம் செய்ய சரி இந்த மக்கள் எல்லாம் மன்னனிடத்திலே முறையப்படுகின்றார்கள். சரிதான். மன்னன் வேட்டை முகமாக புறப்பட்டு வருகிறான். ஏறிட்டு பார்த்தால் தங்கை தெய்வகி ரோகிணி ஓடி வர்றா. நம்ம அண்ணன் தானே வர்றாங்க. ஆமா, ரதம் வருகுதே, ரதம் வருகுதே, ஓடி
தங்கச்சி நிறுத்துங்கள் ரதத்தை. என்ன பிள்ளை எங்கண்ணா போறீங்க? அன்னை வேட்டைக்கு போறேம்மா. நாங்களும் வர்றோம்னா. காட்டுக்குள்ள சிங்கம் புலி கடுவாலாம் இருக்கும். சரி, உன்னை கடிச்சு வச்சிடும். அண்ணன் இருக்கும் போது எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி அழைத்துக் கொண்டு மாமர சோலையிலே அமர வைத்தார். மாமர சோலையிலே அமர வைத்து விட்டு வேட்டையாடி விட்டு வருகின்றான். வேட்டையாடி ஓடி ஓடி வந்தான். தங்கையர்கள் முகத்தை பார்க்கின்றான். அப்படியே வாட்டமா இருக்கு. ஆமா, தங்கையர்களை பார்த்து என்ன என்னமா கேட்கிறான்? அம்மா தங்கையர்களே, அண்ணா புறப்படுங்கள், அரண்மனை செல்லலாம். முடியாது அண்ணா, தன்னிதாகவும் பொறுக்கும் இல்லை ஆண்டாழ்வார். தன்னிதாகவும் பொறுக்கவில்லை காட்டுக்குள்ள தண்ணி கேட்கும் போவே மந்திரி, என்ன இந்த வெள்ளி மந்திரி தண்ணீர் கொண்டு வா. சரி, சொல்ல மனமெல்லாம் மறைந்து பார்த்தான், மாசுபட்ட தண்ணீராகி இருக்கிறது. தங்கைகளுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி தங்கச்சி என்ன கொஞ்சம் பொறுத்து கொடுத்து அரண்மனைக்கு போய் விடலாம். தண்ணீர் அதோ பாருங்கள் மாங்கனி, இந்த மாங்கனியை பறித்து தந்தால் தாகவிடாய் தீரும் என்று சொல்ல அறுக்க ஒரு கடை தொடுத்தான், பிடிக்க ஒரு கடை தொடுத்தான். மாங்கனி 8 துண்டுகளாக வெட்டி தேவகையின் கையிலே கொடுக்கின்றான். அப்படி 8 துண்டுகளையும் அந்த சாப்பிடுகின்றால் இந்த தேவகி அவள். சாப்பிட்டு ரதம் வந்து கொண்டே இருக்கிறது. சரி சரி, இந்த கனி எப்படிப்பட்ட கனி தெரியுமா? எப்படிப்பட்டதம்மா? 3 வருடத்தில் பூ, 6 வருடத்தில் பிஞ்சு, 9 வருடத்தில் காய், 12 வருடத்தில் பழம். அழகாக ஒரு பழம். இந்த பழம் யாருக்கு சொந்தமானது என்று சொல்லி பார்த்தார். யாருக்கு? கிரிகிமலை சாரலை வாழைக்கொடி மரத்து வருஷம் மாமன் சொந்தமானது. 12 வருடம் தவம் முடித்து 13ஆம் வருடம் பிறக்க அந்த கனியை அடிவாரத்துல வந்து கையை நீட்டுவாங்களாம். கனி வரும், கனியை சாப்பிட்டு மீண்டும் போய் 12 ஆண்டுகள் தவமருக்கு சென்று விடுவார். சாப்பிடும் நாள் சமீபம் வந்தது, கையை நீட்டினார். கனி வரவில்லை. நேரே எட்டி பார்த்தார், கனி இல்லை. ஞான திருஷ்டியால் பார்க்கிறார். படம் போட்ட மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிகிறது. ஒரு ஆடவன் எய்து தங்கைகளுக்கு கொடுக்கின்றான், கொடுத்திருக்கிறான். கோபமே வருகிறது. அசக்தி வாக்காக சொல்லுவார். என்ன செய்கிறார்? தங்கை வயிற்று இல்லை பிறக்கும் பிள்ளை இதை கேட்ட கம்சராஜன் உடைவாளை உருவி கொண்டு தங்கையர்களை தலை அறுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அந்த ரதத்தை விட்டு அடுத்த ரதத்திற்கு அப்படி தாவுகின்றான். இதை பார்த்த உடனே சொல்றாரு வசுதேவர், ஓடி வந்து கையை பிடித்து அறுத்தார். தங்கையால் உங்கள் உயிருக்கு ஆபத்து அல்ல. சரி, தங்கை வயிற்றிலே பிறக்கும் சிசுவார்தானே உங்கள் உயிருக்கு ஆபத்து. தூக்குறான். ஆமா, மணி அடிச்சு ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்ல. அதனால சரி, கவலை விடுங்கள். அதனால கவலைப்படாதீர்கள். சரி, எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அத்தனையும் கொண்டு உங்க பாதுக்குள்ள வைக்கிறேன். அவன் எத்தனை நேரம் தான் பிறப்பான். சத்தியமா? சிந்தா அப்படிங்க உங்க சத்தியம் அப்படின்னா அது சத்தியத்தை வரும்
சரி சரி வர விதி அவன் உணரல. அமையா விதி. அரண்மனை அடைந்து வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் சரி இந்த தெய்வகையானவள் 10 மாதம் திகைந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா அந்த ஆண் குழந்தையை கொண்டு கமிஷன் கொண்டு கொடுக்குறாங்க. இதான முதல் பிள்ளை. ஆமாச்சா வளர்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக 6 ஆண் குழந்தைகளை பெற்றாள். சுகசியமாக வாழ்ந்து வருகின்றார்கள். சரி ஒரு நாள் நாரத மகாமுனிவர் அழைக்கிறார். என்ன யோசிக்கிறார்? என்று நமக்கு கலகத்திற்கு தகுந்த இடம் கிடைத்து விட்டது அதானே என்று சரி இந்த தெய்வீக அரண்மனை வருகிறார். சரி தெய்வகி நலம் தானே? சுகமாக இருக்கின்றேன். அண்ணன் இப்படி இருக்கிறார். அண்ணன் நலமாக இருக்கின்றார். மக்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 6 குழந்தைகள் இருக்கின்றார்கள். நலமாக இருப்பாய் சரி என்று சொல்லிவிட்டு கம்சன் அரண்மனை வருகிறார். கம்சா சுவாமி வாருங்கள் சுவாமி உட்காருங்கள் அருந்துங்கள். நலம் தானே? நலம்தான். நாடு எப்படி இருக்கிறது மன்னவா? நாடு சிறப்பா இருக்கு மன்னா. மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மக்கள் செழிப்பா இருக்காங்க. தங்கை எப்படி இருக்கிறார்கள்? 2 பேரும் தங்கச்சி தானே அவங்களும் சிறப்பா தான் இருக்காங்க. மருமக்கள் மருமக்கள் அவர்களும் நல்ல நாடு கிளைறாங்க. ஒரு பேர் இருக்கிறார்கள். 6 பேர் இருக்காங்க. கம்சா வனத்தில் அசிரிதி வாக்கை மறந்து விட்டாயோ? சுவாமி அதை எப்படி மறக்க முடியும்? என்னுடைய தங்கையின் வயிற்றை விறக்கக்கூடிய 8வது குழந்தையால் என்னுடைய தலை அறுபடும் என்பது சாபம். மன்னவா என்ன இடகிடையே கருக்கள் ஏதாவது சேதமடைந்து பிறக்கக்கூடிய குழந்தை 8வது குழந்தையாக இருந்தால் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது 8வது பிள்ளையாக இருந்தால் எங்கள் இளமையை எண்ணி பாருங்கள். சுவாமியினுடைய கண்ணை திறந்து விட்டீர்களா? வயிற்று விளையாகவே வளர்ந்து வருகின்றார்கள். அந்த கலையை பிடுங்காவிட்டால் உன் உயிருக்கு ஆபத்து என்றார். அப்படி ஆகட்டும் சொல்லி எப்படி வருகிறான் பாருங்கள். எப்படி வருகிறான்? வாழை மன்னன் உரையுறவே உன்னுடைய குழந்தைகளை இங்கே விளையாட சென்றிருக்கிறார்கள். 6 பேரை இப்போது இங்கே அழைத்து வா. ஆவரிசையில் அழைக்கணுமா? 6 பேரையும் அழைத்து கொண்டு வா. ஏகிட்டே கருதி வந்தா அம்மா சுப்பு சோமு வாங்க வாங்க மக்களே, மாமா வந்திருக்காங்கடா. எங்க மாமா வந்திருக்காங்க? மாமா இந்தா பாரு. மாமா மாமாவா? என்னை கொல்ல உனக்கு நான் வேண்டுமா பிள்ளைகள் வேண்டுமா? அண்ணா அதாவது எனக்கு வலதுகன் வேண்டுமா இடதுகன் வேண்டுமா என்று சொன்னால் என்ன சொல்வது? எனக்கு நீங்களும் வேண்டும் என்னுடைய குழந்தைகளும் வேண்டும். இதோ பாரப்படி என்று குறைபாலை குருவி அந்த மார்க்கமாக எண்ணினான். சொல்லி பெண்ணையும் அறிந்து கொண்டான். சுவாமி
வரை மாடினாலும் ஒரு குழந்தை இல்லை அண்ணா என்னையும் கொண்டுவிடு என்று வானத்தை கட்டி விடுத்தாள் வந்துட்டாயா மணி அடிச்சு உரைத்து தள்ளினான் யாரது தூதுவர்களே இவர்களை இனிமேல் சும்மா விடக்கூடாது பிடித்து தனிச்சனை சிறையில் அடையுங்கள் என்றார் சரி சரி இந்த கம்சனுடைய உடம்பு மீது அங்க முடியாமல் இவர்கள் எல்லாம் அவைய விட என் பெருமாள் தெய்வகி வயிற்றிலே 7வது கற்பத்தை அழித்து ரோகிணி வயிற்றில் பலராமனாக செய்துவிட்டு 8வதாக என் பெருமாள் தெய்வகி வயிற்றிலே அவதரித்தார் சென்றிருக்க சொன்னதெல்லாம் பொய்யாக போனதுவே சிறு வயதாக ஒரு சோதிடர் வந்து என்னுடைய கையை பிடித்து வார்த்தார் சரி சரி 8 குழந்தைங்க பிறக்கும் 8வது குழந்தையால் உன்னுடைய சிறை தீரும் என்று சொன்னார்களே ஆமா என்னமோ தெரியவில்லையே பகவானே என்று என்ன புலம்பிய தெய்வகியாளோ புலம்பிய தெய்வகியாளோ இந்த நாளையிலே பிறவாமோ பெருமாள் விளக்க முகந்தான் பெருமாள் விளக்க முகந்தான் என் பெருமாள் தெய்வகி வயிற்றிலே வந்து பிறந்தார். சரி சரி. வசுதேவருடைய கால் விலங்கை விலங்குகள் எல்லாம் தானாக தரித்து விட்டது. வசுதேவி வாழ்க கேட்கிறது. அப்பா வசுதேவா, குழந்தை எடுத்துவது கொஞ்சுவதற்கு நேரம் அல்ல இது. இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு சென்று ஆயர்வாடியிலே அசோக அரண்மனையிலே கொண்டு சென்று போட்டு விட்டு அங்கே உள்ள பெண் குழந்தை எடுத்து வருவார் என்று சொல்லி அஸ்வினி வாக்கு கேட்கிறது. பார்த்தார் வசுதேவர். என்ன செய்கிறார்? அங்கே ஒரு மூக்கோடை நண்படுகிறது. அதிலே என் பெருமாளை மெதுவாக தூக்கி வைத்தார். மாயவனை தான் எடுத்தேன். ஆயிரம் பேர் கீழே ஆனந்திலே
பெருமாளுடைய ஒரு பாதங்கள் பட்ட உடனே அந்த கல்கதவு தானாகவே திறக்கிறது. அப்புறம் நடந்து அதானே யாகம் கூட கடற முடியாத காவேரி கங்கா நதியானது சரி சரி பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. பெருமாளை பார்த்த உடனே அப்படியே முன்பற்றி பின் வருகிறது. ஆமா, அதனை கடந்து வருகின்றார். அது கடந்து என் பெருமாள் அதை கடந்து என் பெருமாள்